திமுகல இருக்கிறது ஒவ்வொன்றும் நாரவாயி. அதுகிட்ட போய் நல்ல வார்த்தையை வேற எதிர்பார்ப்பீங்களா? நாரவாயிங்க. அது வாயில வந்து ஒரே சாராய நாத்தமும் தவறான வார்த்தைகளும். கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருந்தாருன்னா அது ஐயா, அது வந்து இன்னும் கேவலமான வாயி. அது காவா. தினகரன், சசிகலா அதிமுக இருக்கிறதெல்லாம் இத்துணுண்டு. திமுகங்கிறது இவ்வளோ. 2 பேர்கிட்ட 1,50,000 கோடி. மோடிங்கிறவர் யாரு? கிட்டத்தட்ட 28 நாடுகள்ல வந்து மூத்த விருதை வாங்கி இருக்கிறவர். இந்தியா அப்படிங்கறத பத்தி ஒரு மிரட்டல், ஒரு தெளிவு, ஒரு பயம், ஒரு தெய்வீகம், ஒரு அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு மற்ற நாடுகள் உணர்துன்ற நிலைமையில வச்சிருக்கிறவர். பாகிஸ்தானோட போர் இந்திரா காந்தி பஹல்காமுக்கு அப்புறம் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? 15 நாள் போர், அத்தனை பேர் அங்க சேர்த்தாங்க, இத்தனை பேர் இங்க சேர்த்தாங்கன்னு பெரிய டிராமா போட்டிருப்பாங்க. சிம்பிளா 2 நாள் முகாம்களை மட்டும் அழிச்சிட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாகிஸ்தானை கதறடிச்சு ஓட வச்ச அந்த தைரியம் வேற. மோடிங்கிறது அந்த மாதிரியான பிம்பம். அமித்ஷாங்கிறது இறங்கின உடனே எல்லாரும் திரும்ப என்டிஏல யாரும் வரலையே, யாரும் வரலையே, யாரும் வரலையே, யாரும் போகலையேங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ குடிப்பது என்பது உலகத்துல எல்லாமே இருக்கு. டிஆர் பாலு கொடுக்கறது கக்கூசுக்கு கெமிக்கல் ஊத்துறாங்க இல்லையா, அதை கலந்த கேவலமான சாராயத்தை கொடுக்கறாரு. சும்மா ஒரு 140 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பாண்டிச்சேரியில சரக்கு வேற மாதிரி இருக்கு. இப்படி திரும்பி ஒசூர் பக்கமா போய் பெங்களூர் போனீங்கன்னா சரக்கு வேற மாதிரி இருக்கு. ஒரே பிராண்டி, ஒரே விஸ்கி, ஒரே பிராண்டு, 3 பாட்டிலையும் எடுத்து வைங்க. நல்லவனுக்கு கொடுங்க, ரொம்ப சிம்பிளான ரொம்ப நேர்மையானவனுக்கு 3 பேர் கொடுங்க. எவன் ரியாக்ட் பண்றான், எவன் கதை விடுறான்னு பாருங்க, எவன் ஆயிங்கிறான்னு பாருங்க, எவன் கத்தி எடுக்கிறான்னு பாருங்க. கேவலமான சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 31 தான் நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டிய தேர்தல். துணை முதலமைச்சர் கேட்டா என்ன அர்த்தம்? நான் தான் முதலமைச்சர்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஐயனாதன் போய் யாராவது அட்வைஸ் கேட்பாங்களா? அவர் வந்து இப்படி உட்கார்ந்துட்டு நீங்கள் எடப்பாடியை முதல்வர் ஆக்குவதற்கு அரசியலுக்கு வந்தீர்கள் அப்படின்னு கேட்பாரு. நமக்கும் எல்லாம் சூப்பரா கேட்கிறாருல அப்படின்னு தோணும். ஸ்டாலின் போய் கேட்க சொல்லுங்களேன். கூட்டணியே இல்லாம அதிமுக 2 தேர்தல் நின்றுருக்கா இல்லையா? நின்று ஜெயிச்சிருக்கா இல்லையா? ஸ்வீப் த்ரூ அடிச்சு தூக்கி போட்டிருக்கா இல்லையா? திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாம நின்றுருக்கா? அதுகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? ரேல்வன் நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் எண்ணுகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோமாளிகளே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. சூரியன் யாரெல்லாம் மறைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க எல்லாரையுமே, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் கோமாளிகள் அப்படின்ட்டு. காலையே பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி சூரியன் தெரியும்? கொஞ்சமாக நிமிர்ந்து பாருங்க அப்படின்னும். எதையே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, காலையே பார்த்துக்கிட்ட உங்களுக்கு சூரியன் இருக்கிறது எப்படி தெரியும்? கொஞ்சமா தலை நிமிர்ந்து பாருங்க. காலையில தானே சூரியன் வரும். இல்ல எனக்கு புரியல. அந்த மீட்டிங்லே சூரியனே வரலன்னு சொன்னவங்களுக்கு இப்படி ஒரு விமர்சனத்தை கொடுத்திருக்காரு. சரிங்க, எனக்கு தெரிஞ்சு காலையில தானங்க வரும், சாயங்காலம் மறைஞ்சு போயிடும். சாதாரண தத்துவம். டெய்லி வந்துட்டே இருக்கும்ல. உதயசூரியன் தானே இவங்க, அது பேர் கரெக்டா தானே வச்சிருக்காங்க. மறையும் சூரியன் வச்சிருக்காங்க, வெறும் சூரியன். சரி, ஒரு ஓவானத்துக்காக சொல்ற விஷயம். எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதாவது மிகப்பெரிய அளவுல கொந்தளிக்க வச்சிருச்சு. கோமாளிகளே அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஐயா, நாரவாயி. திமுக இருக்கிறது ஒவ்வொன்றும் நாரவாயி. அதுகிட்ட போய் நல்ல வார்த்தையை வேற எதிர்பார்ப்பீங்களா? நீங்க எங்க அரசியல் படிக்கிறது இல்லையா? நீங்க நாரவாயிங்க. அது வாயில வந்து ஒரே சாராய நாத்தமும் தவறான வார்த்தைகளும். கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருந்தாருன்னா அது ஐயா, அது வந்து இன்னும் கேவலமான வாயி. அது காவா. அது காவா கூழம். இதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு கை தட்டிட்டு இருந்த கேஸ் தான். அதனால நாரவாய் தான். அப்படித்தான் வார்த்தைகள் வரும். அது பக்கம் ஒரு பக்கம் விட்டுருங்க. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் தங்க விலை விற்குதுரா அப்படின்னுவாங்க. என்ன அர்த்தம்? வெங்காயம் விலை ஏறிடுச்சுன்னு அர்த்தம். உடனே நான் கடையில் போய் வெங்காயம் 24 கேரட் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா நான் தான் முட்டாள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, சூரியன் மறைந்து விட்டது, இன்னைக்கு காலையிலேருந்து காணும் அப்படின்னு தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க சொல்லுவாங்க. உனக்கு தான் ஒரு மண்ணும் கிடையாது, போலி நாஸ்திகன். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது. உங்கள் ஆசான் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கூட இருக்கிறதெல்லாம் எல்லாம் அரவேக்காடு கேஸு. அதனால் நான் மறந்துடுறேன், அதை பற்றி கவலைப்படலை, விமர்சிக்கலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, உடனே அதே பிடிச்சிக்கொள்றதா? காலையில் ஃபோட்டோ எடுத்து பத்தியா சூரியன் வந்து விட்டதுன்னு போடுவீங்களா? கோமாளின்னு வேற சொல்லுவீங்களா? கோபப்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க. மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. புகழேந்தி மாதிரி பேசக்கூடாது. 300 கோடி ரூபாய்க்கு தினகரன் விலைக்கு போயிட்டாருங்கிற. தினகரன் சொத்து மதிப்பு தெரியுமா? இல்லை, கூடுதலாக வந்து சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே. பாருங்க, பணக்காரன் எதை வேணாலும் சேர்த்து வச்சுப்பான், அதுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டான். கூலிக்காரன் தான் பணம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா வேலை செய்வான். நான் கூலிக்காரன், எனக்கு பணம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்வேன். தினகரன் முதலாளி, நல்ல செழிப்பான காசு. தினகரன் சசிகலா அதிமுக இருக்கிறதெல்லாம் இத்துணுண்டு. திமுகங்கிறது இவ்வளோ. 2 பேர்கிட்ட 1,50,000 கோடி.
தியாகராஜன் சொன்னார். ஸோ திரும்ப திரும்ப இந்த 300க்கு வேலை போயிட்டாங்க, அதுக்கு வேலை போயிட்டாங்க, இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் இருந்து வைத்திலிங்கம் போனார், அதையும் விமர்சிக்கல அப்படின்னு நான் போய் புகழேந்திட்ட கேட்பேனா? அவர் வேலை இல்லை, எனக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி திமுகவில் ஸ்டாலின் ஐயா எதையாவது பேசினாருன்னு கவலைப்பட மாட்டேன். எவ்வளோக்கு அழுகுறாருன்னு பார்ப்பேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளான உதாரணம். மக்களிடம் போய் பேசுங்கள். யாருக்கு சொல்கிறாரு? திமுக ஆட்களுக்கு சொல்கிறாரு. அவர்கள் கோவப்படுவார்கள், நீங்கள் அமைதியாக பேசுங்கள். இல்லை, சாதனை நிறைய செய்யும் போது எதுக்கு கோவப்படணும்? அதைத்தான் நான் கேட்டேன். நீங்கள் எப்படி அனுப்பணும் உங்கள் ஆளுங்களை? தொண்டரில் எப்படி அனுப்பணும்? கிராமமாக போகுங்கள், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் என்னுடைய ஃபோட்டோ இருக்கும். அதுவும் சமீபத்தில் நான் மாற்றின கிளாஸோட, சமீபத்தில் நம்ம என்னுடைய முடி அலங்காரத்தோட, சமீபத்தில் நான் போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட்டோட ஃபோட்டோ இருக்கும். எல்லாரும் உங்களை வாழ்த்துவாங்க. எல்லார் வீட்லேயும் உங்களுக்கு காஃபி குடிப்பாங்க. எல்லா காஃபியும் குடிச்சிடாதீங்க, உங்களுக்கு உடம்பு கெடுதலாக இருக்கும். அவங்க பூவெல்லாம் காலில் போட்டு உங்களை வரவேற்பாங்க. இப்படி பேசினா இவர் நல்லாட்சி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். கோபப்படுவார்கள், அசிங்கமாக திட்டுவார்கள், கேவலமான வார்த்தைகளில் பேசுவார்கள். நீங்கள் கோபப்பட்டுறாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அவருடைய நிலைமை. நான் சொல்ல புரியுதா? யார் மோடிங்கிறவர்? யார்? கிட்டத்தட்ட 28 நாடுகளில் மூத்த விருதை வாங்கியிருக்கிறவர். இந்தியா அப்படிங்கிறத பற்றி ஒரு மிரட்டல், ஒரு தெளிவு, ஒரு பயம், ஒரு தெய்வீகம், ஒரு அரவணைப்பு, ஒரு பாதுகாப்பு மற்ற நாடுகள் உணருதுன்ற நிலைமையில வச்சிருக்கிறவர். பாகிஸ்தானோட போர், இந்திரா காந்தி பஹல்காமுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? 15 நாள் போர், அத்தனை பேர் அங்கே சேர்த்தாங்க, இத்தனை பேர் இங்கே சேர்த்தாங்கன்னு பெரிய டிராமா போட்டிருப்பாங்க. சிம்பிளா 2 நாள் முகாம்களை மட்டும் அழிச்சிட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாகிஸ்தானை கதறடிச்சு ஓட வச்ச அந்த தைரியம் வேற. மோடிங்கிறது அந்த மாதிரியான பிம்பம். அமித்ஷாங்கிறது இறங்கின உடனே எல்லாரும் திரும்ப என்டிஏல யாரும் வரலையே, யாரும் போகலையேங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ கரெக்டா? 2024 அதிமுக போயிருந்தது, திரும்ப வந்தாச்சு. 21 அமமுக இல்லை, திரும்பி வந்தாச்சு. 2019 என்ன இருந்ததோ அதிலிருந்து கூடுதலாக தினகரன் உள்ள வந்திருக்காரு. யாரும் போகல. அன்புமணி வீட்டில் விளையாடினாங்க. ஸோ அவன் நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்குறான் மேடையில். கோபம் உங்களுக்கு வரத்தான் செய்யும், கண்டிப்பாக வரும். சாராயத்தை வைத்துக்கொண்டு, போதைப் பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு அட்டுழியம் நடக்குதுங்கிறது தெரியாமல் ஒரு பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 80 வயசு கிழவியை விட மாட்டேங்கிறான். முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நாடு சென்னைன்னு எங்கெங்கெல்லாம் லிஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்க. தமிழ்நாடு எந்தெந்த வருடங்கள்லாம் முதியோருக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம்ன்ற லிஸ்ட்டை எடுத்து பாருங்க. ஆனால் இது வரைக்கும் சட்டம் ஒழுங்கை பற்றி எதையுமே இது போல விஷயங்கள் பற்றி முதல்வர் எங்கேயுமே பேசலையே. போதை வருதுக்கு பதில் சொல்லாரு, நீங்கள் தான் அது காரணம், மகாராஷ்டிரா பேச வேண்டியதை எதுக்கு நீங்கள் மதுராந்திரில் பேசணும் அப்படின்ற மாதிரி கேள்வியில் வச்சார். ஆனால் இது போல விஷயங்களை இது குறித்து 5 வருஷம் நிறைவடைய போது எங்கேயுமே இதை பற்றி பேசாமல் இருக்கேன். மகாராஷ்டிராவில் என்னைக்கு சாராயம் குடிச்சு 50 பேரோ 70 பேரோ செத்தாங்கன்னு ஒரு தகவல் கேளுங்க. என்கிட்ட இந்த 5 வருஷத்துலேயே 2 சம்பவம் இருக்குது. கள்ளக்குறிச்சி இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. மகாராஷ்டிராவில் எங்கே, அதாவது குடிப்பது என்பது உலகத்தில் எல்லாமே இருக்குது. டிஆர் பாலு கொடுக்கறது கக்கூசுக்கு கெமிக்கல் ஊற்றுறாங்க இல்லையா, அதை கலந்த கேவலமான சாராயத்தை கொடுக்குறாரு. சும்மா ஒரு 140 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பாண்டிச்சேரியில் சரக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்படி திரும்பி ஒசூர் பக்கமாக போய் பெங்களூர் போனீங்கன்னா சரக்கு வேறு மாதிரி இருக்குது. ஒரே பிராண்டி, ஒரே விஸ்கி, ஒரே பிராண்டு, 3 பாட்டிலையும் எடுத்து வைங்க. 3 நல்லவனுக்கு கொடுங்க, ரொம்ப சிம்பிளான ரொம்ப நேர்மையானவனுக்கு 3 பேர் கொடுங்க. எவன் ரியாக்ட் பண்ணுறான், எவன் கதை விடுறான்னு பாருங்க, எவன் ஆயிங்கிறான்னு பாருங்க, எவன் கத்தி எடுக்கிறான்னு பாருங்க. கேவலமான சரக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த தொழிலில் கூட உங்ககிட்ட தர்மம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ரெட் லைட் ஏரியாவுக்கு போறீங்க, குழந்தைய வேற கொடுத்துட்டு வந்துடுறீங்க, காசையும் கொடுக்காம வர்றீங்க. இதை விட கேவலமான உலகம் யாருமே கிடையாது. நான் சொல்ல புரியுதா? இதை வைத்துக்கொண்டு நீங்க மற்ற உலகம் பூரா குடிப்பழக்கம் இருக்கு, உலகம் பூரா பாலியல் தொல்லை இருக்கு. ஆனால் இங்கே மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த தப்பு பண்ணவன் யாருன்னு பார்த்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. கப்பிள் ஷிப்பில் கூட்டிட்டு ஒரு கேஸை நடத்துகிறாங்க சார். வெக்கங்கட்ட அரசு ஒரு சின்ன குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் செய்துட்டு அதுக்கு சிபிஐ கிட்ட போகணும்னு சொன்னால் போகக்கூடாதுன்னு தடுப்பதற்கு கப்பிள் ஷிப்பில் உங்கள் பணம் என் வேற வரி பணத்தை கொண்டு வந்து செலவு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 5 வருடத்தில் மட்டும் இந்த காங்கிரஸ் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, ஆன்டி இண்டியன்ஸு, இவங்களுக்கு வக்கீல் பணம் கொடுத்தது மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். நீங்கள் தானே அறிவை வளர்த்தீங்க, உங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தானே. உங்கள் கேஸில் ஏன் பானிபுரி வக்கீல் வர்றான்? உங்கள் கேஸில் ஏன் இங்கே அறிவு சார்ந்த சட்ட வல்லுநர்கள் வரமாட்டேங்கிறாங்க? ஏன் ஆர்எஸ் பாரதி வரமாட்டேங்கிறார்? அவர் தானே மூத்த வழக்கறிஞர். நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, கோல்டு மெடல் வாங்கினவங்களாம் டிவியில் வந்து பேசுவாங்களே, அவங்களெல்லாம் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் பானிபுரி வக்கீல் வர்றான்?
கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க. உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கே நீங்கள் பானிபூரி வக்கீல கூப்பிடும்போது இந்த என்ன காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் நீ எங்கேருந்து தமிழ் வழக்கறிஞர் அனுப்ப போகிற? தாவைக்கா தனித்து தான் போட்டி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன மாதிரியான என்டிஏ விடப்பட்டாங்கிறது தான் உண்மை. இது வந்து என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவுக்கும் எந்த அளவு ஒரு பாதிப்பை ஏற்படும்? ஒரே வரி தான் சார். மூன்றாவது அணிங்கிறது எப்போதுமே எதிர்வாக்குகளை அள்ளும். அதிமுக மூன்றாவது அணின்னு இவர் சேர்க்குறீங்களா? அப்போ நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழரை விட்டுருங்க சார். மூணாவது அவர் தானே இருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லட்டுமா, டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? 100 பேருக்கு வாக்கு இருக்கு சார். 12 பேரை நீக்கிட்டீங்க. இப்போ எதனால? எஸ்ஐஆர்ல அவங்க பேர் இல்லை, அவங்க 4-5 முறை செத்து போயிட்டாங்கன்னு எப்படியோ கண்டுபிடிச்சி நீக்கிட்டீங்க. இப்போ 88 இருக்கா? 88ல் 18 ஓட்டு போடாது, 70 தானே ஓட்டு போடுது. ஸோ 18 + 12 ஊத்திக்கிச்சா 70 தானே இருக்கு. இந்த 70ல் தானே அதிமுக வாட் எவர் இட் இஸ் எல்லாம் வராங்க. இந்த 70ல் ஒரு 6%, அதாவது 100க்கு 8, 70ன்னு போது ஒரு 6% தாமாக் அது நாத்தாக்காக்கு விட்டுருங்க. மீதி 64 இருக்கா? கரெக்டா? 30 போச்சுங்க, 70 தானே ஓட்டு போடுறாங்க. 6 நீக்கிருங்க, 64 இருக்கா? இந்த 64ல் தாவேக்காவால் எவ்வளோ வாக்குகள் வாங்க முடியும்? 100க்கு 20ன்னா 60க்கு எவ்வளோ போச்சுன்னா மீதி இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் தானே. எல்லா மாநிலத்திலையும் அவங்க தானே. இவங்க இந்த 64ல் 50% வாங்க போகிறாங்களா? 40 வாங்க போகிறாங்களா? வீட்டுக்கு ஒருத்தர் எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி 4 நல்லா யோசிங்க. சிம்பிளாக, அதாவதுங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சொரிஞ்சு விட்டு போயிடுவாங்க. பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் சொரிஞ்சு விட்டு போயிடுவாங்க. நீங்களும் உடனே ஏஆர் ரஹ்மானை கூட்டு விட்டு பாட்டு போட்டுருவீங்க. அடுத்த வரி அவன் சொல்லுவான், எங்கள் அப்பன் சொல்லி கொடுத்தானே, உங்கள் அப்பன் சொல்லி கொடுக்கல, என் அப்பன் சொல்லி கொடுத்தான். அடுத்த வரி என்னங்கிறது அங்கே தான் மனுநீதி வரும். சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் வருவான் வல்லுவேன். ஸோ எல்லாத்தையும் சொரிஞ்சு விட்டு போயிடுவாங்க, விட்டுருங்க. ஸோ தாவேக்கா என்பது ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒரு கூட்டணிக்குள்ளே முதல்ல வரணும். அதுதான் கரெக்டு. கூட்டணிக்கு முதல்ல வரணும். இல்ல தாவேக்கா ஏன் இந்த கூட்டணிக்குள்ள வரல? இல்ல அதுக்குள்ள வரதுக்குள்ளவே முடிவு எடுத்துக்குள்ளவே என்டிஏ கூட்டணி முடிவாயிடுச்சா? இவர் வந்தா இவர் தர போறீங்க. ஸோ இது இறுதி வடிவம் பெறதுக்குள்ள கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கலாம் விஜய் அவர்களுக்கு. அதுக்குள்ளவே இது இறுதி வடிவம் இறுதி வடிவம் நாங்க சொல்லவே இல்லையே. எல்லாருமே இவ்வளவு பேர் வந்தாங்க. அதுக்காக வரும்போது ஒரு 60 சீட்டு 70 சீட்டு தான் கேட்பாரு. இல்ல அப்படி இல்லைங்க. இப்ப தேமுதிக நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது இறுதி வடிவம்னு அவங்க சொன்னாங்களான்னு கேட்டிருக்காங்க. அவங்களே கேட்டிருக்காங்க. விஜய் கேட்க மாட்டாரா? தேமுதிகக்கு நோட்டு, அதுக்கப்புறம் தான் சீட்டு, 2 தான் பிரச்சனை. இல்லைன்னா ராஜ்யசபா சீட்டு. இல்லை பாமகலாம் நோட்டு எதிர்பார்க்காம அப்படியே வந்துருவாங்க. அவங்க மட்டும் தான் அப்படி கேட்டு வராங்களான்னு. எல்லாருக்குமே நல்லா இருக்கணுங்கிற, சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணுங்கிற எண்ணம் 90% பேருக்கு இருக்கும். எல்லா பெண்களையும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் 4%க்கு இருக்கும். எது முக்கியம்? இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு எடுத்துக்கூடாது. எல்லாத்துக்குமே சீட்டுக்கு நோட்டுக்கு மட்டும் நோட்டுன்னு மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் தப்பு. ஒரு தேர்தலை நீங்கள் எதுக்காக நீங்கள் அரசியல் கட்சி நடத்துறீங்க? உங்கள் சொத்தை காப்பாற்றுறதுக்காக நடத்துறீங்க. விஜயகாந்தோட எந்த கொள்கையை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் நடத்துறீங்க? நான் எல்லா கட்சிகிட்டையும் கேட்க முடியும். நான் தேமுதிக உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் அதை எடுத்து சொன்னேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தாவேக்கா ஃபஸ்ட்டு ஒரு கூட்டணிக்குள்ளே போகணும். அதுக்கு அடுத்தது வரப்போகிற தேர்தல் என்ன? பாராளுமன்ற தேர்தல். கரெக்டாக? இப்போ உங்களுடைய பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அதாவது உங்கள் பர்சன்டேஜுங்கிறது கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்ததை தான் பர்சன்டேஜ்னு எடுத்துப்பாங்க. அதிமுக கொடுத்தது, பிஜேபி கொடுத்தது, நீங்கள் எடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. எல்லாம் பரஸ்பரமாக நடக்கும். ஒரு பர்சன்டேஜ் வந்துடுமா? இப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறீங்க, தனியாக நிற்கிறீங்கன்னு வச்சுப்போம், பேச்சுக்கு சொல்கிறேன். இல்லை கூட்டணியிலே நிற்கிறீங்க காங்கிரஸுக்கு இப்போ உடனே வந்துடும். அதுக்கு ஆசை காட்டிட்டீங்கன்னா வந்துடும், இல்லைனா அது வரவே வராது, அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தேர்தல் என்ன பண்ணுவாங்க? காங்கிரஸ் உங்களோட கூட்டணிக்கு வரும். இந்த கூட்டணிலேருந்து பிரிஞ்சு போங்க, பாராளுமன்ற தேர்தலில் தனியாக பண்ணிக்கோங்க. 2031 உங்கள் முன்னாடி பியூட்டிஃபுல்லாக நிற்கும். 31 தான் நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டிய தேர்தல். துணை முதலமைச்சர் கேட்டால் என்ன அர்த்தம்? நான் தான் முதலமைச்சர்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஐயநாதன்ட்ட போய் யாராவது அட்வைஸ் கேட்பாங்களா? அவர் இப்படி உட்காந்துட்டு நீங்கள் எடப்பாடியை முதல்வராக்குவதற்கு அரசியலுக்கு வந்தீர்கள் அப்படின்னு கேட்பாரு. நமக்கும் எல்லாம் சூப்பராக கேட்குறாருல அப்படின்னு தோணும். ஸ்டாலின்ட்ட போய் கேட்க சொல்லுங்களேன். கூட்டணியே இல்லாமல் அதிமுக 2 தேர்தல் நின்றுருக்கா இல்லையா? நின்று ஜெயிச்சிருக்கா இல்லையா? ஸ்வீப் த்ரூ அடித்து தூக்கி போட்டிருக்கா இல்லையா? திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாமல் நின்றுருக்கா? அதுக்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே. விசிகா கிட்ட போய் நீங்கள் ஸ்டாலினையும் உதயநிதியும் இன்பநிதியும் தயாநிதியும் அந்த நிதியும் இந்த நிதியும் முதலமைச்சர் ஆக்குவதற்காக வந்திருக்கீங்க கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா? அப்போ விஜய் கிட்ட மட்டும் கேட்பீங்க, அடுத்தவனுக்கு முதலமைச்சர் அவங்க கிட்ட கேட்க மாட்டீங்களா? அதாவது இன்னைக்கு ஏணி ஏறுறவன்ட்ட கேட்பீங்க, மேலே போய் மொட்டை மாடியில் குடிசை போட்டு ஏமாத்திட்டு இருக்கிறவன்ட்ட போய் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் விஜய்க்கு தெரியும். ஸோ ஹி ஹேஸ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஒரு முடிவு தெளிவாக எடுக்கணும்.
சும்மா குப்பையை கலரிட்டு பிரயோஜனம் இல்லை. கூட இருக்கிற ஒரு 2-3 பெரிய அரிஸ்ட்டை கொஞ்சம் வெளியில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நல்லது. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவரெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சிருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே கூட்டத்தில் தாவைக்கா தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஸோ எனக்கு வந்து எல்லாருமே தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சி விவகாரத்தையும் உள்ளவே பேசியிருக்காரு. அது ஏன் பேசியிருக்காரு? செங்கோட்டையன் ஓரம் கட்டப்படுகிறார், வெளியில் போயிடுவார்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏங்க, ஆதவ அர்ஜுனை வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிப்பேன், விஜய் ஊழல் செய்ய மாட்டாருன்னு சொன்னால் எந்த மனுஷனாவது நம்புவானா? நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இல்லை, ஆதவ அர்ஜுன் இங்கே ஊழல் செஞ்சுட்டு வரலையே. நான் சொல்கிறேன், அவர் செஞ்ச ஊழல் என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது. ஜெயலலிதா அம்மா செருப்பால் அடித்து விளக்கிட்டாங்க. ஒரு லாட்ரி கூட உள்ளே வைக்கக்கூடாது, தெளிவாக பண்ணிட்டாங்க. பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பாண்டில் கிட்டத்தட்ட 1200 கோடி இவர் கல்கட்டாக்கு, மமதாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு எதுக்கு ஆதவ அர்ஜுனா பணம் கொடுத்தாரு? அவருக்கு லாட்ரி தொழில் கிடையாது. கிடையுமா? மாமனாருக்கும் இருக்குல்ல. அவருக்கு இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கு லாட்ரி தொழில் கிடையாது. அந்த அவரை விட்டுருங்க, அவங்க தான் லாட்ரி தான் எல்லா பக்கமும் வித்துட்டு இருக்காங்களே. கல்கட்டாவில் எதுக்கு கொண்டு போய் பெங்கால்கிட்ட, வெஸ்ட் பெங்காலில் போய் எதுக்கு கொடுத்தாங்க? ஏமாத்துறது தானே கொடுத்தாங்க. இங்கே கொடுத்தது எதுக்காக? இங்கே லாட்ரி கிடையாது. அப்போ 2 காரணத்துக்காக தான் நீங்கள் கொடுத்துருக்க முடியும். ஒன்று, ஸ்டாலின் என்கின்ற அற்புதமான ராஜராஜேந்திர சோழன் ஆட்சி செய்கிறார், அவருக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும். 600 கோடி கொடுத்துருக்கீங்க. 600 கோடிங்கிறது 10%ன்னா உங்கள் லாபம் என்னவாக இருந்திருக்கணும்? ஒரு பக்கம் உங்ககிட்ட நீங்கள், நான் பணம் கேட்டால் எவ்வளோ சார் கொடுப்பீங்க? உங்கள் சொத்தையை எழுதி கொடுத்துருவீங்களா? ஏதோ ஒரு கணக்கு வச்சுருப்பீங்களா? 10% கொடுத்தீங்களா? நம்பர் 1. 2வது, இன்னொரு காரணமாக இருக்கலாம். இந்த பேர் அவன்லாம் வருவான், இவன்லாம் வருவான், எல்லாரும் சேர்ந்து உங்கள்கிட்ட பணம் கொடுப்பாங்க, அதை நீ கொடுத்தா மாதிரி எங்கிட்ட கொடு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஒரே ஆள் கொடுக்கணும், சும்மா கசகசன்னு வந்ததுன்னா நாளைக்கு கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கொண்டு போய் ஆதவ அர்ஜுனாட்ட கொடுக்க சொல்லி அங்கேருந்து பணம் இவர்கிட்ட வந்திருக்கலாமா? வந்திருக்காதா? அப்போ இது ஊழல் இல்லாமல் நடக்குதா? பக்கத்திலே வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஃபண்டு இங்கேருந்து வருதுங்கிறது நீங்கள் சொன்னால் தெரியும் இல்லை? நீங்கள் சம்பாதிச்ச சொத்துலேருந்து செலவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது கபாலிக்கு அப்புறம் 5 படம், 3 படத்தினுடைய பணம் எடுத்து வச்சார். இவ்வளோதான் நான் அரசியலுக்கு கொடுக்க போகிறேன்னு எடுத்து வச்சார். எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்சு, எங்கிட்ட ஒரு ஒன்றும் சொல்லிட்டு செய்யல, சிற்றறிவுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அந்த மாதிரி இவர் ஏதாவது எடுத்து வச்சாரா? இல்லை. அப்போ எப்படி நடக்கும்? எம்ஜிஆர் முதலில் ஆட்சி செய்யும்போது ஊழலற்ற ஆட்சியை தான் கொடுத்தாரு. எம்ஜிஆருக்கு பணம் வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு வேற ஒன்றும் பணக்காரனா இல்லை. ஏன்னா அவருக்கு ஒன்றும் பெரிய கட்டுப்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு ஆட்சி அவரது ஊழலற்ற ஆட்சி தான் இருந்தது. டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவர் பண்ணதில் ஊழல் இருந்தது. 2வது முறை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்யும்போது ஊழல் வந்தது. நீங்கள் முதலில் தடுக்கலாம். 2029 வரைக்கும் நீங்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு விஜய், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் 29க்கு அப்புறம் நீங்க திருப்பி இந்த சைக்கிள்குள்ள தான் வந்தாகணும். ஸ்ட்ரைட்டா நிற்கணும். ரஜினி மாதிரி நேர்மையா ஒரு அரசு நடத்தணும்னு சொன்னா, இந்த வளைஞ்சு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஊழலற்றது தான் நடக்கும். இப்போ தாவைக்கா கூட விசிகா இணைய வாய்ப்பு இருக்கா சார் கூட்டணிக்கு? ஏங்க நீங்கள் இதெல்லாம் விசிகாவுக்கு தனக்கு இருக்கிற சீட்டை விட கொஞ்சம் அதிகமாக வேணும்னு கேட்கறதுல நியாயம் இருக்குது. அவங்க திமுகவுக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு மேடையில் திமுகவில் ஸ்டாலினை வைத்தே அவர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வாக்குகள்னால தான் திமுக வெற்றி பெறுதுன்னே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு எண்ணம் இருக்குது. அவரில் லெஃப்டில் இருக்கிற ரைட்டில் இருக்கிற எல்லாம் திமுகவுடைய அல்ல கைகள் தான். அவர் எப்படிங்க திமுக விட்டு வெளில வருவார்? அவர் மட்டும் வந்தால் என்ன ஆகும்? வந்தார் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு எலெக்ஷனில் வந்து தனியாக அவர் வந்து இதில் நின்றார். ரவிக்குமார் வந்து உதயசூரனில் நின்றார். 3000 வாக்கு வரைக்கும் டென்ஷன் ஆகி போச்சு. சாயங்காலம் 6-7 மணி வரைக்கும் பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டார், இவங்க வேலையே செய்ய மாட்டாங்க சார். திருமாவளவன் எடுக்கிற முடிவு இல்லை விசிகா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க திமுகவுக்கு ஒத்துழைத்தால்தான் அந்த முடிவே ஒழுங்காக வரும், இல்லைனா அவங்களே கவுத்து விட்டுருவாங்க. ஸோ விசிகா கண்டிப்பாக இந்த முறை திமுகவோட தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்திலே கொஞ்சம் மிக்க நன்றி. வணக்கம்.